இருக்கிறத வழக்கமா வச்சுக்கிட்டு இருந்தாங்க. பறவைகள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு மகி வந்தது. மகி இந்த மாதிரி பறவைகள் கிட்ட சொல்லுச்சு. இங்க பாருங்க பறவைகளா, நான் உங்களுக்கு இப்போ ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். நமது கிராமத்துக்கு பக்கத்துல இருக்கிற கம்பெனில கிளீனர் வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்களாமா. அதற்கான இன்டர்வியூ நாளைக்கு நடக்குது. உங்களுக்கு யார் யாருக்கு விருப்பமோ அந்த வேலைக்கு போகிறதுக்கு அவங்க எல்லாம் நாளைக்கு போய் இன்டர்வியூவை அட்டன் பண்ணுங்க. ஓஹோ, அப்படியா மகி, ரொம்ப நல்ல விஷயம் சொல்லிருக்க. நாங்க நாளைக்கெல்லாம் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வரோம். சோனா, லூசி, சுச்சு, நீங்க எல்லாம் என்ன சொல்றீங்க? அதுக்கு எல்லா பறவைகளும் சரி சோட்டு, நாளைக்கு போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த நாள் இன்டர்வியூக்கு போகிறதுக்காக எல்லாரும் காலையிலேயே ரெடியாகி லூசிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அட, என்ன இது, லூசியே இன்னும் காணோம் அப்படின்னு சோனா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது லூசியும் அங்க வந்தது. உடனே சுச்சு, என்ன லூசி, நீ எப்பவுமே லேட்டா தான் வருவியா? இன்டர்வியூக்கு டைமுக்கு போகணும் அப்படிங்கறது உனக்கு தெரியாதா அப்படின்னு சுச்சு லூசிய பார்த்து கேட்டது. இவங்க இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது மகி அங்க வந்தது. என்ன பறவைகளா, இன்டர்வியூக்கு எல்லாம் ரெடி ஆயிட்டீங்க போல. சரி, போய் இன்டர்வியூவை நல்லா அட்டன் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாரும் இன்டர்வியூ நடக்கிற அந்த கம்பெனிக்கு கிளம்பினாங்க. கொஞ்ச நேரத்திலேயே இன்டர்வியூ நடக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. இந்த கம்பெனில நமக்கு வேலை கிடைக்குமா? கம்பெனி பார்க்கவே இவ்வளவு பெருசா இருக்கே. கண்டிப்பா நமக்கு இங்க வேலை கிடைக்கும். சரி வாங்க, எல்லாரும் ஃபர்ஸ்ட் உள்ளுக்குள்ள போய் பார்க்கலாம். எல்லாரும் உள்ள போய் ரிசப்ஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்க ரிசப்ஷன்ல இருந்தவங்க, மேனேஜர் வந்துட்டாங்க, இங்க சுச்சுங்கிறது யாரு, அவங்க ஃபர்ஸ்ட் மேனேஜர் ரூமுக்கு போங்க. சுச்சு உடனே இன்டர்வியூ நடக்கிற ரூம்குள்ள போச்சு. அங்க இருந்த மேனேஜர் சுச்சுவுக்கு ஒரு சில வேலைகள் சொன்னாங்க. சுச்சு அந்த வேலைகள் எல்லாம் நல்லாவே செஞ்சது. இங்க பாருங்க சுச்சு, நீங்க எல்லா வேலையும் நல்லாதான் செஞ்சிருக்கீங்க. உங்களுக்கு நான் மேற்கொண்டு தகவலை தெரிவிக்கிறதுக்கு உங்களுடைய மெயில் ஐடி எனக்கு சொல்லுங்க. அதன் மூலமா நான் உங்களுக்கு தகவல் சொல்லுவேன். என்னது, மெயிலா? அதெல்லாம் எங்ககிட்ட இல்ல. மெயில் ஐடி இல்லாம கூட இந்த காலத்துல இருக்கீங்களா? மெயில் ஐடி இல்லாதவங்களுக்கு இந்த கம்பெனில வேலை கிடையாது அப்படின்னு சொன்னாரு. சுச்சு உடனே வருத்தத்தோட வெளியே போயிடுச்சு. சுச்சுவோட நிலைமையே தான் அங்கிருந்த எல்லாருக்குமே. சோனா, சோட்டு, அப்புறம் லூசி யாருக்குமே மெயில் ஐடி இல்லாதனால வேலை இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லாரும் அங்கிருந்து தங்களுடைய வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. சோனா மட்டும் வெளியிலேயே நின்று எதையோ யோசிச்சுக்கிட்டே இருந்தது. சோனா கிட்ட வெறும் 50 ரூபாய் மட்டும்தான் இருந்தது. அதே சமயம் பக்கத்துல இருந்த வெங்காய மார்க்கெட்டை பார்த்ததும் தான் கிட்ட இருந்த 50 ரூபாய்க்கு வெங்காயத்தை வாங்கிக்கிட்டு பறவைகள் அதிகமா வாழற பகுதிக்கு போய் அந்த வெங்காயத்தை சோனா கூவி கூவி அந்த ஊர் முழுக்க விற்குது. அப்படி விற்கும்போது சோனா கிட்ட இருந்து நிறைய பறவைகள் வெங்காயத்தை வாங்கிக்கிட்டாங்க. தனக்கு கிடைச்ச பணத்தை வச்சு மறுபடியும் சோனா போய் வெங்காயத்தை வாங்கிட்டு வந்து திரும்பவும் அதை விற்க ஆரம்பிச்சது. இதே மாதிரியே சோனா செஞ்சுக்கிட்டே இருந்தது. இப்படியே சில காலங்கள் போச்சு. அந்த பணத்தை வச்சு சோனா ஒரு வெஜிடபிள் ஷாப் ஓபன் பண்ணுச்சு. சோனா தன்னுடைய ஷாப்ல எல்லா வகையான வெஜிடபிள்ஸையும் வச்சுக்கிட்டு இருந்தது. இதை கேள்விப்பட்ட ஒரு கம்பெனி ஓனர் சோனாவை பார்க்க வந்தாங்க. இங்க பாருங்க சோனா,
நான் ஒரு துணிக்கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன். அதுல வேலை செய்யற என் தொழிலாளிகளுக்கெல்லாம் காலை சாப்பாடு நான் இலவசமா கொடுக்கலான்ட்டு இருக்கேன். அதுக்காக தான் காய்கறிகள் மொத்தமா உங்க ஷாப்ல இருந்து வாங்கிக்கலான்னு பாக்கறேன். நீங்க என்ன சொல்றீங்க? அப்படின்ட்டு அந்த ஓனர் சோனாவை பார்த்து கேட்டாங்க. உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு. நீங்க சொல்றத கேட்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு தேவையான காய்கறிகளை நான் கண்டிப்பா உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சோனா சொல்லுச்சு. சோனா, உங்களுடைய மெயில் ஐடி எனக்கு சொன்னீங்கன்னா மேற்கொண்டு தகவல்கள் எல்லாம் அதுல நான் உங்களுக்கு அனுப்புவேன். உங்களுடைய மெயில் ஐடி எனக்கு கொடுங்க. எனக்கு மெயில் ஐடி எல்லாம் இல்லைங்க. மெயில் எல்லாம் இல்லாமலேயே இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறீங்க. அப்ப இன்டர்நெட் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா? அப்படின்னு ஆச்சரியமாக கேட்டார் அந்த முதலாளி. அந்த மெயில் ஐடி மட்டும் என்கிட்ட இருந்திருந்தா நான் இந்நேரம் ஒரு கம்பெனில கிளீனர் வேலை தான் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பேன் அப்படின்னு சோனா சொல்லுச்சு. இக்கதையின் நீதி: வாய்ப்புகள் விலகும்போது நாம கவலைப்படக்கூடாது. தொடர்ந்து முயற்சி செய்த நமக்கான வெற்றி கண்டிப்பா நமக்காக காத்திருக்கும்.